அரசு பள்ளி மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வானது அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் திரும்ப பெற்றது. உச்சநீதிமன்ற உத்தரவின் காரணமாக 2 லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டிய நிலை உருவானது. தனியார் பள்ளி ஆசிரியர்களையும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத அனுமதித்தால் அது ஏற்கனவே தகுதி தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. தகுதி மதிப்பெண் விதிமுறைகள் மட்டுமின்றி தொடர்ந்தால் ஆசிரியர்கள் அதிருப்தி அடைந்தனர். அறிவிப்பு வெளியாகும் முன்பே ஆசிரியர் சங்கங்கள் பள்ளிக் கல்வி அமைச்சரிடம் நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தனர். பரவலான எதிர்ப்புகளை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பை வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சல் அச்சுறுத்தும் நிலையில் தமிழகத்தில் நீச்சல் குளங்களில் பயிற்சி மேற்கொள்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டுமென சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீச்சல் பயிற்சி முடிந்து 3 நாட்களுக்கு பிறகு காய்ச்சல், உடல் வலி, வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமென சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மாசுபடிந்த நீச்சல் குளங்களில் பயிற்சி மேற்கொள்வதையும் நீந்துவதையும் தவிர்க்க வேண்டுமென கூறிய சுகாதாரத்துறை, நட்சத்திர ஹோட்டல்களில் நீச்சல் குளங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தினமும் 2 முறை நீச்சல் குளத்தின் தண்ணீரை வெளியேற்றி குளோரின் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. இதேபோல கிராமப்புறங்களில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் மாசுபடிந்த நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.